இது பேசவே வந்தியா நேரம் பிரியமானவர்களே, நாம் கடந்த 2 வாரமாக நாம் ரோமர் நிருப புஸ்தகத்திலே உள்ள அவனுடைய வார்த்தைகளை தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். அடுத்த பல மாதங்களுக்கு நாம் இந்த புஸ்தகத்தின் பல்வேறு பகுதிகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த வரிசைகளை இந்த நாளிலே நாம் 3வது பிரசங்கமாக நாம் ரோமர் 2ஆம் அதிகாரத்திலே முதல் 16 வசனங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான தலைப்பு பட்சபாதம் இல்லாமல் சமமாய் அனைவரையும் விசாரிப்பவர் என்றதுதான் நம்முடைய இந்த நாளின் தலைப்பு. இந்த தலைப்பின் கீழ் நாம் முக்கியமாக கற்றுக்கொள்ளப் போகிற வசனங்கள் 6, 7. கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே கோர்ட் சீன் எப்படின்றது தெரியும். ஒன்று நம்ம கோர்ட்டுக்கு போயிருக்கலாம், எப்பயாவது ரேரா, அல்லது படத்தில் நம்ம பார்ப்போம். கோர்ட்டில் நீதிபதி உட்கார்ந்துருப்பார். குற்றவாளி என்று கருதப்படுகிறவன் அந்த கூண்டிலே நிற்பார். ஜனங்கள் எல்லாம் உட்கார்ந்து நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது அதை சிலர் அந்த நியாயம் விசாரிப்பதற்கேற்ப அல்லது ஜட்ஜ் பேசுகிற வார்த்தைகளை ஆமோதித்து கொண்டிருப்பார்கள். கிட்டத்தட்ட நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அமர்ந்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். குற்றமாக தீர்க்கப்பட்டவன் கூண்டிலே நிற்கிறார். அவரை குறித்த குற்றங்கள் வாசிக்கப்படுகிறது. அப்படி வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலையிலே ஜட்ஜ் இப்பொழுது நியாய தீர்ப்பு சொல்ல போகிறார். தண்டனை என்ன என்று சொல்ல போகிறார். யாருக்கு அந்த தண்டனை என்பதை சொல்ல போகிறார். அப்படி சொல்லும் பொழுது அவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லப்படுகிற நிலையிலே ஓகே, இவர் குற்றம் செய்திருக்கிறார், இவர் மீது இந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கிறது, கிட்டத்தட்ட இதே போன்ற குற்றங்களை செய்த நபர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி உங்களுடைய பெயரை சொல்ல ஆரம்பிக்கிறார். உங்கள் ஒவ்வொருடைய பெயரை சொல்லி எழுந்திருங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஒருவேளை சொல்ல முடியும், நோ நோ நோ, நான் குற்றம் சாட்டப்படவில்லை, அவர் ஒருவர் தான், கூண்டில் இருப்பவர் தான் குற்றம் சாட்டப்பட்டவர், அவர் மீது தான் நியாயம் விசாரணை. ஆனால் ஜட்ஜு சொல்லுகிறார், அவன் கொலை செய்திருக்கிறான், உண்மைதான், கத்தி எடுத்து குத்தி ஒருவனை வெட்டி சாய்த்திருக்கிறான், உண்மைதான். ஆனால் உங்களில் பலர் தன் சிநேகிதனை காரணமின்றி பகைக்கிறவன் கொலை குற்றத்திற்கு ஒத்திருக்கிறான், அவனுக்கும் தண்டனை என்று கூறுகிறார். இவன் விபச்சாரம் செய்திருக்கிறான், உண்மைதான். ஆனால் உங்களில் பலர் இச்சை என்ற பாவத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்கள், ஆகவே நீங்களும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறார். இவன் குற்றவாளிதான், நியாயமற்ற தீர்ப்பு செய்தான், உண்மைதான். ஆனால் உங்களில் பலர் நியாயமற்ற தீர்ப்பு, பாரபட்சமான தீர்ப்பு செய்திருக்கிறீர்கள், ஆகவே நீங்களும் குற்றவாளிகள் தான் என்று சொல்லி அந்த ஜட்ஜ் ஒருவேளை நம்மை பார்த்து கூறுவாரையானால் நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும்? இப்படி சொல்லுகிற நிலை புதியது ஒன்றும் அல்ல. ரோமர் 1 அதிகாரத்திலே 2 வித ஜனங்களை பற்றி பவுல் கூறினார். ஒருவித ஜனங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் வருகிற நித்திய ஜீவனுக்கு சொந்தமானவர்கள். இன்னொரு கூட்டத்தினர் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைத்தவர்கள், சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டிப்பை தொழுது கொண்டவர்கள், சுபாவப்படி அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்காமல் விரகதாபத்தினால் துன்மார்க்கமான காரியத்தை செய்தவர்கள். ஆகவே தேவன் அவர்களை அசுத்தத்திற்கும் இச்சை ரோகத்திற்கும் கேடான சிந்தைக்கும் தேவன் அவர்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார் என்று 2 வித ஜனங்களை குறித்து ரோமர் 1 அதிகாரத்திலே பவுல் கூறியிருப்பதை நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். இந்த நாளிலே நாம் பார்ப்பது யார்? 2ஆம் அதிகாரத்திலே ஆரம்பிக்கும் பொழுது, ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே என்று சொல்லும் பொழுது பவுல் கூட தான் 1ஆம் அதிகாரத்திலே ஒரு சில கூட்ட ஜனங்களை பார்த்து குற்றவாளிகளாக தீர்த்தார். நீங்கள் படைத்தவரை வழிபடாமல் படைப்பை வழிபடுகிறீர்கள், சத்தியத்தை நீங்கள் அறிந்திருந்தும் அதற்கு கீழ்ப்படியவில்லை, துன்மார்க்கமான காரியத்தை சிந்தித்தவர்களாய் மட்டுமல்ல செயல்படுத்தினவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களை பார்த்தவர் நியாயம் தீர்த்தார், குற்றம் சாட்டினார். அதை குறித்து இங்கே கூறுகிறாரா? இல்லை.
இன்றைக்கு அநேகர் பல தருணத்தில் கவனிக்க வேண்டும். பவுல் எப்படி தன் பிரசங்கத்தின் தன்னுடைய இந்த நிருபத்தின் ஆரம்பத்திலே நியாய தீர்ப்பு கூறுவதை பற்றி பேசுகிறாரோ, இதே போன்ற விஷயத்தை இயேசு கிறிஸ்துவும் மலை பிரசங்கத்திலே மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே நியாய தீர்ப்பு செய்யாதிருங்கள் என்று இயேசுவும் கூறியிருக்கிறார். முன்பு உன் கண்ணிலே இருக்கின்ற உத்தரத்தை எடுத்த பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுப்பாயாக. அநேக கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அந்த வசனம். ஆனால் அந்த வசனம் சேட்லி அதிகபட்ச தருணத்திலே தவறாக பயன்படுத்தப்படுகிறது, தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது, தவறாக பயன்படுத்தப்படுகிறது. துணிகரமான பாவம் செய்தவர்கள், என்னை நீ ஏன் குற்றம் சாட்டுகிறாய், நீயும் பாவிதான், நீயும் பாவி நானும் பாவி, பாவியாகவே தொடரலாம். திருவசனம் அதை பற்றியது அல்ல. நாம் யாவரும் பாவிகள் தான், ஆனால் பாவத்திலே தொடரும்படி இருப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அன்பினால் ஒருவரையொருவர் கடிந்து கொண்டு, அன்பினால் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி, தேவன் நம்மை அழைத்திருக்கிற பரம அழைப்பிலே பந்தயத்திலே பரிசை பெற்றுக்கொள்ளும்படி ஓடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே காணப்படுகிற இந்த காட்சி எதை பற்றியதாக இருக்கிறது? லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம், அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் நினைவர்களை பார்த்து அவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். கவனிக்க வேண்டும். மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகின்ற ஒரு எண்ணம் பல தருணத்திலே நமக்கு வருகின்ற சோதனை. கவனிக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வருகின்ற பல சோதனைகளில் ஒன்று, மற்றவர்களை நம்மை விட நம்மிலே நமக்கு இணையாக அவங்கள கம்பேர் பண்ணி, ஓ அவனை விட நான் நல்லவன், அவனை மாதிரி நான் பாவம் செய்யலை, அவனை மாதிரி நான் தவறான காரியத்தில் ஈடுபடவில்லை, அவனை விட நான் நல்லா தான் இருக்கிறேன், அவனை விட நான் சரியாக தான் இருக்கிறேன், அப்படி என்று வரக்கூடிய ஒரு எண்ணம். அப்படிப்பட்ட எண்ணத்தை உடைய நிலையிலே இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். லூக்கா 18 9 முதல் 14 வாசிக்கிறோம். பரிசேயன், ஆயக்காரன், 2 பேர் ஆலயத்திற்கு செல்லுகிறார்கள். 2 பேர் ஆலயத்திற்கு சென்று ஜெபம் செய்கிறார்கள். பரிசேயன் பலிபீடத்திற்கு முன்பாக போய் நின்று கொண்டு, ஆண்டவரே நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், அப்படி பண்ணுகிறேன், இப்படி பண்ணுகிறேன், முக்கியமாக அதோ நின்று கொண்டிருக்கிறானே அவனைப் போல் நான் இல்லை என்று சொல்லி ஜெபம் செய்கிறான். ஆனால் ஆயக்காரன், பாவி என்று அழைக்கப்படுகின்ற அவன் ஆலயத்திற்குள் வரவில்லை. ஆலயத்திற்கு வெளியே நின்று கொண்டு தன் மார்பிலை அடித்துக்கொண்டு வானத்தை நோக்கி பார்க்கவும் தைரியம் இல்லாமல் எளிமையான ஒரு ஜெபம், சிலுவையிலே வலப்பக்க கல்வன் செய்ததை போன்ற ஒரு ஜெபம், பாவியாகிய என் மீது கிருபையாய் இரும். இயேசு இந்த 2 பேரிலே எவனை நீதிமானாக கூறுகிறார்? ஆலயத்திற்கு வெளியே நின்று கொண்டு மார்பில் அடித்துக்கொண்டு தன் பாவத்தை அங்கீகரித்து ஆண்டவரிடத்திலே பதறிக்கொண்டிருப்பவனை பார்த்து நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு செல்கிறான் என்று சொல்வதைப் போலதான் இங்கே நடக்கிற நிலைமை. அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்த நாட்களிலே ரோமாபுரியிலே 2 வகை மக்கள் வாழ்கிறார்கள். ரோமர் 1 அதிகாரத்திலே அப்பட்டமாக திறந்த பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். 1 அதிகாரத்திலே 18 முதல் அதை குறித்து வாசிக்கிறோம். அவர்களுக்கு எதிராக தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று வாசித்தோம் 1:18. ஆனால் 2ஆம் அதிகாரத்திலே நியாய தீர்ப்பு, தேவனுடைய கோபம் யாருக்கு எதிராக இருக்கிறது? த ஹிப்போக்ரைட்ஸ், மாய்மாலக்காரர். பக்தியாக விசுவாசமாக இருக்கிறேன், நான் இப்பொழுது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இது எனக்கு போதும், கடவுள்கிட்ட நான் வரணும் அவசியம் இல்லை, கடவுளை நெருங்கி இருக்கணும்னு அவசியம் கிடையாது என்று ஒரு கூட்டத்தினர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக யூதர்கள், சக யூதர்கள் பலர், நான் பழைய ஏற்பாட்டை நம்புகிறேன், பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிறேன், அது எனக்கு போதும், இயேசு எனக்கு தேவையில்லை என்று ஒரு கூட்டம்.
தங்களை தாங்களே நீதிமானாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், அவர்களை பற்றி தான் இங்கே பவுல் பேசுகிறார். நாம் வாழ்கிற இந்த சமுதாயத்தில் பல தருணத்தில் நாம் சந்திக்கின்ற இருவகை மக்கள். ஒரு சிறு கூட்டம் தான், நமக்கு தெரிஞ்ச வட்டத்தை தெரிஞ்ச வயசு ரொம்ப துன்மார்க்கமாக வாழ்கிறவங்க ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க. ஆனால் அதிகபட்சம் எப்படிப்பட்ட ஜனங்களை நம்ம பார்க்குறோம்? என் கடவுள் நம்பிக்கை எனக்கு போதும், நான் கரெக்டாக தான் வாழ்கிறேன், எவனுக்கு எந்த தீமையும் பண்ணுறது கிடையாது, நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கிறேன், என் நம்பிக்கை எனக்கு போதும், நான் வாழ்கிறேன். அதிகபட்ச ஜனங்கள் இப்படிப்பட்டவர்களை தான் பற்றி வாசிக்கிறோம். அந்த ஜனங்களை பற்றி தான் பவுல் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஜனங்களை பற்றி தான் பவுல் பாரப்பட்டவராய் இந்த வார்த்தைகளை பேசுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் பல தருணத்திலே சுவிசேஷத்தை பிறருக்கு அறிவிக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன? அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, அவங்க எந்த அநியாய கிரமம் பண்ணுறாங்க, அவங்க வராங்க போகிறாங்க, யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நமக்கு கூட உதவி செய்கிறாங்க, அவங்க அப்படியே இருக்கட்டும், நான் இப்படியே இருக்கிறேன். நோ நோ, அவர்களுக்கும் சுவிசேஷம் தேவை, அதிகமாக தேவை, அதிகமாக தேவை. அவர்களை பற்றி தான் பாரப்பட்டவராக பவுல் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்களை குறித்து அவர் சொல்ல வருகிற முதல் காரியம் என்ன? நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களை நீங்களே நியாய தீர்த்துப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் மற்றவர்களை பார்த்து சொல்லுகிறது, நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, நான் கரெக்டாக இருக்கின்றேன்னு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. அதே நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற சோதனை என்ன? ஓகே, அவன் நல்லா தான் இருக்கிறான், அவன் இருக்கட்டும், இவனுக்கு தான் சுவிசேஷம் தேவையில்லை, இவனுக்கு தான் மனமாற்றம் தேவை என்று நாம் நினைக்கிறோம். அதுவும் தவறு. இங்கே இந்த 16 வசனங்களிலே நாம் அறிய வருகின்ற இருவகை செய்திகளை முதலாவது நாம் பார்க்கலாம். ஒன்று, தி ஒமிஷன், வாட் வி ஆர் சப்போஸ் நாட் டு டூ. நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன? நியாயமற்ற முறையிலே மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதிலிருந்து ஆரம்பித்து பல்வேறு காரியங்களை, கிட்டத்தட்ட 9 விஷயங்களை இங்கே பவுல் வரிசைப்படுத்துவதை பார்க்க முடியும். ஓகே, 9 விஷயங்களை குறித்து பவுல் பேசுகிறார். நியாயமற்ற நியாய தீர்ப்பு செய்வது தவறு, தேவனுடைய இரக்கங்களை குறித்து ஏனோதானோ என்று இருப்பது, மனக்கடினப்படுவது, இப்படி 9 விஷயங்களை பவுல் வரிசைப்படுத்தி அவைகளை தவிர்க்க வேண்டிய அவசியத்தை பற்றி கூறுகிறார். அடுத்த நிலையில் த கமிஷன், வாட் வி ஆர் கால்ட் டு டூ, வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் அஸ். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் செய்ய வேண்டிய அவசியமான காரியங்கள் என்ன அப்படின்ற விஷயத்தில் ஒரு 9 விஷயங்களை இதே 16 வசனங்களிலே குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடியும். இவ்விரண்டையும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து ஆண்டவர் இங்கே சொல்லுகின்ற விஷயம் 6-7 வசனங்கள். அந்த வசனங்களைத்தான் இந்த நாளிலே நாம் முக்கியமாக தியானிக்க இருக்கிறோம். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். தீமையான காரியங்கள் செய்கிறாயா, அதற்கான பலன். நன்மையான காரியங்கள் செய்கிறாயா, அதற்கான பலன். 7வது வசனம், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து. காரணம், நற்கிரிகளை செய்கின்ற எல்லாருக்குமே எல்லா நேரத்திலும் ரிவார்ட்ஸ் வர்றது கிடையாது. நற்கிரிகளை சில எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் அப்ரிசியேஷன் வருவது கிடையாது. நற்கிரிகளை செய்கின்ற பலருக்கு பல தருணத்திலே அப்ரிசியேஷன் வருவதற்கு பதிலாக, வாழ்த்து வருவதற்கு பதிலாக, நற்செய்தி வருவதற்கு பதிலாக துர்ச்செய்தி வரும். செஞ்சதெல்லாம் மறந்துட்டு இதை இப்படி செஞ்சிருக்கலாம், அப்படி செஞ்சிருக்கலாம், இல்லை இதை செய்யலை அப்படின்ற விஷயங்கள் வரும். ஆகவே சோர்வு என்பது லகுவாக வரும். என்ன நல்லது செஞ்ச என்ன பிரயோஜனம், யார் நம்மளை புகழ்றா, யார் நம்மளை அங்கீகரிக்கிறா, சோர்வு இயல்பாக வரும். ஆகவே தான் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். A word of encouragement to God's people, those who commit themselves to do good works. நற்கிரியைகளை செய்கிறவர்களுக்கு தேவன் அருளுகின்ற 3 விதமான நன்மைகள் என்ன? மகிமை, கனம், அழியாமை. மகிமை, கனம், அழியாமை, இந்த 3ஐயும் ஆண்டவர் எப்படிப்பட்ட நிலையிலே கொடுக்கிறார்? இந்த 3ம் உள்ளடக்கிய நித்திய ஜீவனை தருகிறார். ஆகவே சோர்ந்து போகாமல்
நற்கிரியைகளை செய்யுங்கள், துர்க்கிரியைகளையோ தூரம் எறிந்து விடுங்கள். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சுருக்கமாக நம்முடைய கவனத்திற்கு முன் கொண்டு வருகிறார். முதலாவதாக the omission, things that we are not supposed to do, things that we are not encouraged to do or discouraged to do. Okay, நாம் செய்யக்கூடாது, செய்ய வேண்டாம் என்று சொல்லி இங்கே பவுல் வரிசைப்படுத்தி வருவதிலே முதலாவது மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற நிலை. அப்ப குற்றவாளியை யாருமே தீர்க்கக்கூடாதா? தீர்க்க வேண்டும். அப்கோர்ஸ் மத்தேயு அதே 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயமாய் தீர்ப்பு செய்ய வேண்டியதை பற்றி 15 முதல் 20 வசனங்களிலே கூறுகிறார். முக்கியமாக யோவான் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 7:24, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். தீர்ப்பு செய்யக்கூடாது என்பதை பற்றியது அல்ல, ஆனால் எப்படி செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதோ அப்படி நாம் செய்யும்படி அழைக்கப்படுகிறோம். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யக்கூடாது. பாவம் தான் சொல்லிதான் ஆகணும். நீங்க அதை சொல்லக்கூடாது என்பதை பற்றி வேதம் அல்ல. சர்ச் டிசிப்ளின் பண்ணித்தான் ஆகணும், அதை பண்ணக்கூடாது என்பதை பற்றியது அல்ல. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்ய வேண்டும். வேத புஸ்தகத்தில் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நான் பார்க்கிற வரிசையிலே தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்ய தவறின சிலரை குறித்து நாம் பார்க்கிற வகையிலே நாத்தான் தீர்க்கதரிசி ஒரு முறை தாவீதிடத்தில் வந்து பேசுகிறார். ராஜாவே, உமக்கு நான் ஒன்று சொல்ல வேண்டும். என்ன? ஒரு தேசத்திலே ஒரு ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான், அதே தேசத்திலே ஒரு ஏழையும் இருந்தான். அந்த ஏழை ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்து கொண்டிருந்தான். ஐஸ்வர்யவான் வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வந்த பொழுது அந்த ஏழையினுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து வந்து சமைத்து போட்டான். யார் அவன்? எங்கே இருக்கிறான்? அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று குதிக்கும் பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் என்ன? அந்த குற்றவாளி நீதான். நாத்தான் தீர்க்கதரிசி நியாயத்தின்படி நீ குற்றவாளி என்று தீர்ப்பு செய்கிறார். அவரிடத்துல போய் நீ குற்றவாளியா யாரை தீர்க்கக்கூடாது என்று சொல்லுகிற வசனம் அவருக்கு அப்ளை ஆகாது. தாவீது அங்கே ஆட்டுக்குட்டியை மட்டும் தனக்காக எடுத்துக்கொள்ளவில்லை, அந்த ஏழையையும் கொலை செய்த ஒரு 2 குற்றத்தை செய்த ஒரு மனிதனாகவே தேவன் மறைக்காமல் எழுதி வைத்திருக்கிறார் நமக்காக. யோனா நினிவே இடத்துக்கு போகிறார். நினிவேயிலே போய் பிரசங்கம் செய்கிறார். மனம் திரும்புங்கள், தேவன் இந்த நகரத்தை கவிழ்த்து போட போகிறார். மனம் திரும்பி விட்டார்கள் எல்லாரும். மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக தேவன் மீது அவருக்கு கோபம். ஏன் இந்த நகரத்தை கவிழ்த்து போடவில்லை? ஆண்டவர் கேட்டிருந்தால், யோனாவே, நீ கீழ்ப்படியாமல் நினிவேவுக்கு வராமல் தர்சிசுக்கு போகும் பொழுது உனக்கு நான் இரக்கம் காட்டவில்லையா? கடலிலே உன்னை தூக்கி போட்ட பொழுது உன்னை விழுங்குவதற்கு, பத்திரமாய் உன்னை கரை சேர்ப்பதற்கு நான் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி நான் உனக்கு இரக்கம் காட்டவில்லையா? தவறு செய்த உனக்கு நான் இரக்கம் காண்பிக்கும் பொழுது பாவிகள் என்று தண்டிக்கப்பட வேண்டிய என்று அழைக்கப்பட்ட நினிவே பட்டணத்தார் 1,20,000க்கும் அதிகமான மக்கள் மட்டுமல்ல, கால்நடைகளையும் சேர்த்து குறிப்பிடுகிறார் ஆண்டவர். உனக்கு நான் இரக்கம் காண்பிக்க வேண்டும், ஆனால் நீ அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க மாட்டாய். இது எப்படி நியாயம்? இன்றைக்கு பல தருணங்களிலே நம்முடைய நிலையும் அந்த நிலைதான். ஆண்டவர் என்னை மன்னிக்க வேண்டும், ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய்ய வேண்டும், ஆனால் நான் அடுத்தவனுக்கு நான் செய்ய மாட்டேன். ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும், ஆண்டவர் என் தவறுகளை பொருட்படுத்தக்கூடாது, ஆனால் அடுத்தவனுடைய பிரச்சனைகளை நான் மறக்கவே மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன். இல்லை, அப்படி அல்ல. கிட்டத்தட்ட அதே போன்ற நிலையில்தான் கெட்ட குமாரனுடைய சகோதரன் அவன் நல்லவன் தான், எந்த தவறும் செய்யவில்லை தான், கெட்ட குமாரனை போல தகப்பனுடைய ஆஸ்தியை அழிக்கவில்லை தான், சிறந்தவன் தான். ஆனால் தன் சகோதரன் வீட்டிற்கு வந்திருக்கிறான் என்பதை பார்த்த உடனே
அவனுக்குள் பொறாமையும் கோபமும் ஏமாற்றமும் வருகிறது. எதை பற்றி? தன் சகோதரனை பற்றி தான் அவனுக்கு வருகிறது. தன் தகப்பனை பற்றி அவன் யோசிக்கிறதுக்கு ஆயத்தமாக இல்லை. தன் தகப்பன் எத்தனை தாராள குணமுடையவர், தன் தகப்பன் எத்தனை மன்னிக்க கூடியவர் என்பதை அவன் மறந்து போகிறான். வேசிகிடத்தில் சொத்தை அழித்து போட்ட அவனை தகப்பன் எப்படி இப்படி ஏற்றிக்கொண்டு எல்லாம் செய்யலாம் என்பதுதான் அவனுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அவன் தன் சகோதரனைத்தான் பார்த்தான். ஆனால் அவன் சகோதரன் என்ன செய்கிறான்? நான் மகன்ட்டு வீட்டுக்கு வரல, கவனிக்கணும். நான் மகேன்ற தருணத்தில் வீட்டுக்கு வரல, நான் என் தகப்பனுடைய வேலைக்காரர்கள் ஒரு வேலைக்காரனாக வீட்டில் இருந்து கொள்ளுகிறேன் என்று வேலைக்காரனாகத்தான் வந்திருக்கிறான். இப்போ பையன்கிட்ட என்ன பிரச்சனை? பெரியவங்கிட்ட அவன் எந்த நிலையில் வந்திருக்கிறான், அவன் என்ன பொசிஷனில் வந்திருக்கிறான், அதை கேட்கவே இல்லை. கேட்பதற்கு முன்பதாகவே இவனாக தீர்ப்பு செய்து கொண்டு, இதயத்தை கடினப்படுத்தி கொண்டு, துக்கத்தை சுமந்து கொண்டு வீட்டுக்கு வெளியிலே நின்று கொண்டிருக்கின்ற ஒரு நிலை. பல தருணங்களிலே நம்முடைய நிலையும் அப்படித்தான். நம்முடைய வாழ்வின் வட்டத்திலே வருகின்ற சக தேவனுடைய பிள்ளைகளை மேலோட்டமாக பார்த்து நாம் தீர்ப்பு செய்யாமல், உண்மை என்ன என்பதை அறிந்து கொண்டு நாம் நியாயமான வார்த்தைகளை பேசும் இரக்கமுள்ள பிள்ளைகளாயிருக்க நமது ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். கவனிக்க வேண்டும், மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகளை அவர் யாரையெல்லாம் குறிப்பிடுகிறார்? படித்தவர்கள், படிக்காதவர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், இல்லாதவர்கள், தன்னை பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், நீ யாராக இருந்தாலும் சரி, மற்றவர்களை குற்றவாளியாக நியாயமற்ற முறையில் தீர்க்காதே. அப்போஸ்தலனாகிய பவுலின் இந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து போதித்த அதே போதனைகள் அடிப்படையில் தான் வருகிறது. பட் இரண்டு பேருமே சொல்வது என்ன? இயேசுவினுடைய வார்த்தைகளும் சொல்வது என்ன, பவுலுடைய வார்த்தைகளும் சொல்வது என்ன? நியாயமற்ற முறையிலே தீர்க்காதே. உன் கண்ணில் உத்திரம் இருக்கிறது, உன் சகோதரனுடைய கண்களிலே துரும்பு இருக்கிறது. ஓகே, உத்திரம் என்று அங்கே சொல்வது என்ன? நீ பெரிய பாவி, அவன் சின்ன பாவி என்பதை பற்றியது அல்ல. ரெண்டு பேருமே பாவிதான். ஆக நாம் நியாயம் விசாரிக்கும் பொழுது, நியாய தீர்ப்பு செய்யும் பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? நீ மட்டும்தான் பாவி, நான் பாவி அல்ல என்பதை பற்றியதில்லை. நானும் பாவிதான், நானும் பலவீனமானவன் தான், ஆனால் டுகெதர் நாம் இரண்டு பேருமே. அதை தான் அங்கே இயேசு சொல்லுகிறார். முதல்ல உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடு. நீயும் பாவிதான், நீ உன்னை சரி பண்ணிக்கோ. தென் உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்ப எடுத்து போடு. அவனும் பாவிதான், அவனுக்கும் ஹெல்ப் பண்ணு. ரெண்டு பேருமே சேர்ந்து நல்வழிப்படுவதற்கு, சரியான காரியத்தை செய்வதற்கு முன்னோக்கி வாருங்கள் என்பதுதான் அழைப்பு. மாறாக அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்துக்கிட்டு நீயும் பாவி நானும் பாவி அப்படியே தொடரலாம் என்பதை பற்றியதல்ல. நான் பாவி தான், ஆனால் நீ என்ன கேட்கறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்வதற்கு அல்ல. அப்படி கேட்கறதுக்கு நீ யாரு அப்படின்னா, அப்போ ஏன் சர்ச் டிசிப்ளின் ஆண்டவர் இன்ஸ்டியூட் பண்ணணும்? உன் சிநேகிதன், உன் சகோதரன் பாவத்தில் நடந்தால் நீ முந்தி போய் ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட உட்காந்து பேசி அவனுக்கு புத்தி சொல்லு, இல்லாட்டி ரெண்டு பேரை கூட்டிட்டு போ. அப்படி கீழ்ப்படியல்னா திருச்சபைக்கு தெரியப்படுத்த சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒருத்தரை ஒருத்தர் குற்றம் சாட்டக்கூடாது, சுமத்தக்கூடாது, குறிப்பிடக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல. மாறாக நானும் பாவிதான், நீயும் பாவிதான், நாம் யாரும் தவறு செய்கிறவர்கள் தான். ஆனால் தவறிலே தொடரும்படி நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. மாறாக நாம் சரி செய்யப்படும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் நாம் உற்சாகப்படுத்தப்பட வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம். இங்கே வாசிக்கின்ற இந்த வசனத்திலே, இங்கே முன்பு பகுதியிலே அப்போஸ்தலன் பவுல் கூறுகின்ற இந்த வார்த்தைகளிலே அனைத்தையும் ஒருமையிலே பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். தீர்க்கிறவனே நீ, தீர்க்கிறவர்களே அல்ல, நீங்கள் அல்ல, தீர்க்கிறவனே நீ, எல்லாமே ஒருமையில் வருவதை நம்ம பார்க்க முடியும். தட் மீன்ஸ் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தனிப்பட்ட வகையிலே ஆண்டவருக்கு முன்பாக கணக்கு கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறார்கள். பெரியவர்கள், சிறியவர்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என்று ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறக்க கூடாது. இங்கே நாம் எகைன் பிரதானமாய் பார்க்கிற விஷயம்,
அன்றைய நாட்களிலே ஒன்று மனம் திரும்பாத யூதர்கள் அல்லது கிரேக்கர்களாக இருந்தாலும் கிரேக்கர்களில் ஒரு கூட்டத்தினர் அநியாய அக்கிரமம் பண்ணாம மனசாட்சியின்படி வாழக்கூடியவர்கள். அவர்களுக்கும் சுவிசேஷம் தேவை என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆகவே இந்த முதல் பகுதியிலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், நாம் எதை செய்யக்கூடாது, த ஒமிஷன் பார்ட். இரண்டாவது, நாம் எதை செய்ய வேண்டும், த கமிஷன் பார்ட். ஓகே, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த அழைப்பு எதை பற்றியது? நாம் நற்கிரியைகளை செய்வதனால் ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை பற்றியது அல்ல. ரோமன் கத்தோலிக்க போதனை, டு குட் ஒர்க்ஸ் இன் ஆர்டர் டு பி சேவ்ட். நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்கு நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்பது அவருடைய போதனையாக இருந்தது. ஆனால் ரெஃபர்மேஷன், சீர்திருத்த விசுவாசம் என்ன சொல்லுகிறது? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், ஆகவே நற்கிரியைகளை செய். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடியினால் உன் கனிகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா இல்லையா என்று சொல்லி, ஆகவே நீ நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று நம்மை அழைக்கிறது. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய நமக்கு முன்பாக வருகின்ற அழைப்பு. இப்படி நற்கிரியைகளை செய்ய வருகின்ற இந்த அழைப்பிலே எந்த நிலையிலே நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும், என்ன நற்கிரியைகள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, அதற்கு கீழே 16 வசனங்களிலே கிட்டத்தட்ட 9 விஷயங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் வரிசைப்படுத்துகிறார். அப்படி வரிசைப்படுத்துகிற விஷயங்களிலே நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்ற விதத்திலே ஆண்டவர் நமக்கு முன்பாக வைக்கின்ற இந்த அழைப்பின்படி நாம் கவனிக்க வேண்டியது, நாம் செய்கிற நற்கிரியைகள் நம்மை ரட்சிப்புக்கு நேராக நடத்துவது அல்ல, மாறாக நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை உறுதிப்படுத்துவதும் வெளிப்படுத்துவதுமே நம்முடைய நற்கிரியைகள் அதற்கு சாட்சியாக இருக்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. இங்கு கவனிக்க வேண்டும், இங்கே சந்திக்கின்ற இந்த மாரலிஸ்ட் என்று நாம் அழைக்கலாம். மாரலிஸ்ட், ஓகே, மனசாட்சியின்படி வாழ்பவர்கள். நான் யாருக்கு எந்த தொந்தரவும் பண்ணுறது கிடையாது, நான் மனசாட்சிப்படி வாழ்கிறேன், எனக்கு என் நம்பிக்கை போதும், என் விசுவாசம் போதும் என்று நினைக்கக்கூடிய அநேகர், நம்மை சுற்றி அநேகர் அப்படிப்பட்டவர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது நமக்குள் ஏன் பல நேரத்திலே பாரம் வருவதில்லை, ஆத்தும பாரம் வருவதில்லை? நம்முடைய தவறான ஒரு நியாய தீர்ப்பு. ஓகே, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, அவங்க உயர்ந்தவங்க, அவங்க பணக்காரு, அவங்க வசதியானவங்க, படிச்சிருக்கிறாங்க, நம்மளாம் போய் சொல்வோமா என்று சொல்லி நம்ம அளவிலே நமக்கு நாமே சில விஷயத்தை நியாயம் தீர்த்து கொள்ளுகிறோம். அது தவறு. வேதாகம தேவன் எப்படி ஒவ்வொருவரையும் பார்க்கிறார்? யோனா புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 11வது வசனம் எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். வேதாகம தேவன் எப்படி நினிவேயின் ஜனங்களை அவர் பார்க்கிறார், நினிவேயின் ஜனங்களை அவர் எப்படி பார்த்தார் என்பதற்கு 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் யோனா புஸ்தகத்திலே நமக்கு சொல்லுகின்ற செய்தி. ஆண்டவர் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் கணக்கு போட்டு வச்சிருக்கிறார். 1,20,000 சொல்லி கணக்கு சொல்றார். அது மட்டுமல்ல, அந்த ஊரில் இருக்க மக்கள் மட்டுமல்ல, ஈவன் அவர்கள் பயன்படுத்துகிற மிருகங்களை குறித்து கூட தேவன் பாரப்படுகிற ஒரு ஆண்டவராய் அங்கே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. வாசியுங்கள், யோனா 4:11. வலது கரத்துக்கும் இடது கரத்துக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000க்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்கள் இருக்கின்ற மகா நகரமாகிய நினிவே பட்டணத்திற்காக நான் பரிதபியாதிருப்பேன். கவனிக்க வேண்டும், ஆண்டவருடைய இதயத்தை பாருங்கள். மனம் திரும்பாத மக்கள், இன்னும் வெளிச்சத்திற்கு வராத ஜனங்கள், இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களை பார்த்து ஆண்டவருடைய இதயம் அவர்களுக்காக பரிதபிக்கின்ற ஒரு இதயம். நமக்கு பல நேரத்தில் அந்த பரிதபிக்கின்ற இதயம் இல்லாதபடினால்தான் நமக்கு உண்டானது நம்ம விசுவாசம். நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவேன், ஜோம் பண்ணுவேன், பிரசங்கம் கேட்பேன், வீட்டுக்கு வருவேன், பிரியாணி சாப்பிடுவேன், தூங்கிவேன், எந்திரிப்பேன், என் வாரம் முழுசு வேலை செய்வேன், மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருவேன். நோ, அட்லீஸ்ட் திங்கக்கிழமை யாராலும் ஒருத்தருக்கு ஒரு சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அந்த வாரம் முழுசில் யாராச்சும் ஒருத்தருக்கு இயேசுவின் அன்பை எடுத்து உரையுங்கள்.
பல தருணங்களில் நம்ம வரக்கூடிய, ஏற்கனவே நான் சொன்னது போல டெம்டேஷன், அவங்க கரெக்டாக தான் இருக்கிறாங்க, எந்த அநியாயம் பண்ணுறது, நல்லவங்க, அவங்க வாட்டுக்கு இருக்கிறாங்க, யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது, அவங்க பாதுகாப்பாக இருக்காங்க. இல்லை இல்லை, நாம் உண்மையிலே அவர்களை நேசிப்போமே ஆனால், ஆண்டவருடைய இதயம் நமக்கு இருக்குமே ஆனால், நினிவேயின் பட்டணத்தின் மக்களை மட்டுமல்ல, அவருடைய மிருக ஜீவன்களை குறித்தும் கூட ஆண்டவர் கரிசனை கொள்ளுகின்ற ஒரு தேவன் என்பதை நாம் அறிகிற நிலையிலே நமக்குள் ஆத்தும பாரம் வேண்டும். எனக்கு தெரிந்த நற்செய்தி, எனக்கு தெரிந்த சுவிசேஷத்தை நான் பிறருக்கு அறிவிக்க வேண்டும். காரணம், தேவன் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. சன்மார்க்கன்னா அந்த மாரலிஸ்ட், அவங்க தான் யாருக்கு எந்த தீமை செய்ய மாட்டாங்க, அநியாயக்கிரமம் பண்ண மாட்டாங்க, அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க, முடிஞ்சால் நல்லது செய்வாங்க. பல தருணத்தில் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் பல நன்மையான காரியங்களை செய்வதை நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்தவர் அல்லாத பலர் பல நல்ல காரியங்களை செய்யறதுக்கு பெயர் பெற்றவர்களாக இருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம், அவர்களும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களும் தேவனுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டவர்கள். அப்படி இருக்கிறபடினால்தான் அவர்களும் நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நம்பிக்கை வேற மாதிரி இருக்கலாம், அவருடைய நம்பிக்கை வேற வேற தெய்வங்களை வச்சிருக்கலாம், ஆனால் அதெல்லாமே மனிதனுடைய கற்பனைகள் என்பதை நாம் அவருக்கு எடுத்து சொல்ல நமக்கு கடமை இருக்கிறது. பிரியமானவர்களே, அடுத்து நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ற விஷயத்திலே சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். காரணமற்ற நியாயமற்ற தீர்ப்பு செய்வதற்கு முன்பாக நியாயமான தீர்ப்பு செய்யும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே 11:31 கூறும் பொழுது, நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பது அற்புதமான ஒரு நிலை, கவனிக்க வேண்டும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற நிலை, நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கிற ஒரு நிலை, நம்மை நாமே உற்று நோக்குகின்ற ஒரு நிலை நம்மை மிருதுவானவர்களாக வைத்திருக்கும், மென்மையானவர்களாக வைத்திருக்கும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் தாழ்மையானவர்களாக நம்மை வைத்திருக்கும். மனம் திரும்புவதற்கு ஏற்ப நம்முடைய இதயத்தை மிகவும் இலகுவாக்கி வைத்திருக்கும். நாம் கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பது, நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கின்ற ஒரு நிலை நம்மை சமாதானம் நிறைந்தவர்களாய் வைத்திருக்கும். எதையும் கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய், எதையும் விட்டுக் கொடுப்பதற்கு ஆயத்தமாய், எதை வேற ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் நம்மை மென்மையானவர்களாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை. கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு நிலையை பற்றி தான் தாவீது சங்கீதம் 139 23 24 சொல்லுவதை நாம் கவனிக்க முடியும். தேவனே, என்னை ஆராய்ந்து பாரும், என்னை ஆராய்ந்து பாரும். சங்கீதம் 19, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை சோதித்து பாரும், நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்ற நிலை எதை குறிப்பிடுகிறது? எல்லா நிலையிலும் ஒவ்வொரு முறையும் நாம் அவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பது, மற்றவர்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களை குறித்த நியாய தீர்ப்பை பற்றியதல்ல, என்னை பற்றி நான் ஆராய்ந்து பார்ப்பது பிரதானமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்வது. ஓகே, சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து என்று சொல்லுகின்ற செய்தியில் என்ன அடங்கியிருக்கிறது? சோர்வு வரும். நற்கிரியைகள் செய்வதில் சோர்வு வரும். இயேசு கிறிஸ்து எத்தனை நற்கிரியைகள் செய்தார்? ஏதாவது துர்க்கிரியைகள் பண்ணாரா? ஒன்று கூட கிடையாது. எல்லாமே நற்கிரியைகள் தான். அதற்காக இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்கப்பட்டாரா? ஏற்றுக்கொள்ளப்பட்டாரா? மாறாக அவர் புறக்கணிக்கப்பட்டார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான். அப்படின்னு அதை சொல்லுகிற செய்தினா, யூ பி ப்ரிப்பேர்ட் டு பி ஹேட்டட், டு பி டிசப்பாயிண்டட், to be rejected.
நீங்கள் நற்கிரியலை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நிலையில உங்களை ஏற்றுக்கொள்ளணும், அங்கீகரிக்கணும், அப்ரிஷியேட் பண்ணணும் எதிர்பார்க்காதீங்க. நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா அந்த புகழ்ச்சி இதெல்லாமே ஆண்டவருக்குரியது. நாம் நற்கிரியைகள் செய்வதற்காக நமக்கு புகழ்ச்சி வரக்கூடாது, ஆண்டவருக்கு தான் அந்த புகழ்ச்சி போய் சேரணும். ஆனால் நமக்கு அந்த புகழ்ச்சி வரணும் நம்ம எதிர்பார்த்து அது வரலன்னும் பொழுது ஏமாற்றம் வருகிறது. அதுக்கு நம்ம போகக்கூடாது. ஓகே, நான் நற்கிரியைகளை செய்கிறேன் எதற்காக? நான் ரட்சிக்கப்படுவதற்காக. மாறாக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு இரக்கம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு மன்னிப்பு தரப்பட்டிருக்கிறது. ஆகவே அதற்கு நான் நன்றியாக இருக்கும் நிலையிலே நான் பிறருக்கு நற்காரியங்களை செய்கிறேன். அப்படி நற்காரியங்களை செய்கிற நிலையிலே நான் எதை எனக்கு ரிட்டர்ன் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு தான் அவைகள் போய் சேர வேண்டும். நற்காரியங்கள் செய்வது எல்லா நேரத்திலும் ஈஸி கிடையாது. இட் இன்வால்வ்ஸ் பெயின். ஓகே, இட் இன்வால்வ்ஸ் சாக்ரிஃபைஸ், இட் இன்வால்வ்ஸ் செல்ஃப் டினையல். நற்காரியங்களை செய்வது லகுவானது கிடையாது. இட் இன்வால்வ்ஸ் பெயின். ஓகே, நற்காரியங்கள் என்பது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அள்ளி கொடுப்பது அப்படிப்பட்டது மட்டும் கிடையாது. ஓகே, நற்காரியங்கள் என்பது பல நம்ம செய்ய முடியும். பிறருக்காக ஜெபிப்பதிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம், பிறருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது ஆரம்பிக்கலாம், பிறருக்கு ஓடிப்போய் உதவி செய்யறது ஆரம்பிக்கலாம். ஏன் திருச்சபைன் என்று வரும் பொழுது நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போய் 4 சேர் எடுத்து போடுவேன். அதுவும் நற்காரியம்தான். ஆலயத்துக்கு வராதவர்கள் யார் என்பதை பார்த்து வீட்டுக்கு போய் ஒரு 2 பேருக்கு ஃபோன் பண்ணி விசாரிப்பேன். அதுவும் நற்காரியம்தான். நற்காரியங்கள் என்பது எப்பயுமே நம்ம பணத்தை கொடுக்கணும், உடல் உழைப்பை கொடுக்கணும் என்பதை பற்றியது அல்ல. இட்ஸ் நாட் ஈஸி. நற்காரியங்கள் செய்வது ஈஸி கிடையாது. இட் இன்வால்வ்ஸ் பெயின், இட் இன்வால்வ்ஸ் சாக்ரிஃபைஸ், இட் இன்வால்வ்ஸ் செல்ஃப் டினையல். இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அடிஷனல் காரியங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதிலே ஆண்டவர் வெறுமனே விடுகிறவர் அல்ல. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்பவர்கள், மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகளுக்கு தேவன் நித்திய ஜீவனை அளிப்பார். நாம் நற்கிரியைகள் செய்யும் பொழுது பிறர் நமக்கு நன்றி திருப்பி சொல்லாமல் இருக்கலாம், அல்லது நம்மளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், நம்மளை ரெகனைஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் மறக்க மாட்டார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆண்டவர் ஒருபோதும் அதை விட்டுவிட மாட்டார் என்றதை நம்ம மறக்கவே கூடாது. மகிமை கனம் அழியாமை. நாம் நற்கிரியைகள் செய்வதில் வெளிப்படுகின்ற வெளிப்பாடு என்ன? நாம் நற்கிரியைகள் செய்கின்ற ஒவ்வொன்றும் நமக்கு மகிமையை திருப்பி கொடுக்கும், கனத்தை திருப்பி கொடுக்கும், அழியாமையை திருப்பி கொடுக்கும். இவைகளை உறுதி செய்கின்ற நித்திய ஜீவனை நமது ஆண்டவர் நமக்கு கொடுக்க போதுமானவர். இதை பற்றி ரோமர் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம், அப்போஸ்தலர் 14:22 இந்த வசனங்களெல்லாம் சொல்லுகின்ற ஒரே சுருக்கமான செய்தி: அவரோடு பாடுபட்டால் அவரோடு நாம் ஆளுகை செய்வோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள் இல்லாத வாழ்க்கை அல்ல. பாடு என்பது நமக்கு வர்ற வியாதி, நமக்கு வர்ற பலவீனம், நமக்கு வர்ற விபத்து, நமக்கு வர்ற வேலை இல்லா திண்டாட்டம், அவைகளை பற்றியது மட்டும் அல்ல. பாடு என்பது ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறதா, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு ஆயத்தப்பட்ட ஆலயத்துக்கு முதல்ல போய் உட்கார்ந்துருப்பேன். கெஸ்டாக அல்ல, சேவை செய்கிறவனாய். கெஸ்டாக அல்ல, விசிட்டராக அல்ல, வேலை செய்கிறவனாய், வேலை செய்கிறவளாய் என்ற எண்ணம் நமக்குள் வர வேண்டும். அதுதான் பாடு. பாடு என்பது நம்ம எல்லாம் போய் என்ன காட்டில் போய் என்ன வேலையை செய்ய போகிறோம், இல்லை பக்கத்து ஊரில் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு அடி வாங்கிட்டு வரவா ஆண்டு சொல்கிறார். இல்லை, நம்முடைய அனுதின கிறிஸ்தவ வாழ்விலே ஒருபடி வேலை. கடந்த வருஷத்துல கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஓகே, கைப்பிடி அரிசி வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒரு கைப்பிடி அரிசி சமைக்க போகும்போது எடுத்து போட்டு அதை மொத்தமாக மாதத்துக்கு ஒரு முறை கொண்டு வர்றது. ஓகே, கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ண அவர் அப்படியே மறந்துட்டோம். ஓகே, தட்ஸ் a way of self sacrifice. எனக்கு இருக்கிற தேவையில் எனக்கு ஒரு பகுதியை நான் சக தேவனுடைய பிள்ளைக்காக நான் எடுத்து வைக்கிறேன். என்னுடைய காணிக்கை ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட நம்முடைய திருச்சபையின் தேவை 40,000 ரூபாய். பட் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30,000 அந்த ரேஞ்சில் தான் நம்ம இருக்கிறோம். அப்போ நான் இன்னும் 100 ரூபாய் சேர்த்து காணிக்கை போடுவேன். அது பாடு. அவரோடு பாடுபட்டால்
இந்த பாடு என்பது இதுதான், வேற எது கிடையாது. நாம் அநேக உபத்திரவத்தினோட தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது, த ரெகக்னிஷன். முதல் பகுதி த ஒமிஷன், நாம் எதை செய்யக்கூடாது. இரண்டாவது பகுதி நாம் என்ன செய்ய வேண்டும், த நற்கிரியைகள். மூன்றாவது த ரெகக்னிஷன் ஃபார் வாட் வி டூ. நாம் செய்கின்ற நன்மையான காரியங்களுக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம், த ரிவார்ட். முதலாவது த ஃபர்ஸ்ட் பார்ட், ரிவார்ட். ஆண்டு தருகிற ரிவார்ட், ரெகக்னிஷன். ஓகே, என்ன என்பதை 4வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம். 3 காரியத்தை நம்ம இங்க பார்க்க முடியும். 3 காரியம்: தயவு, பொறுமை, நீடிய சாந்தம். இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. இன்ஃபேக்ட் இந்த கான்டெக்ட்ல மாரலிஸ்டா இருக்கக்கூடியவங்க, எனக்கு இயேசு தேவையில்லை, நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறேன், அல்லது எனக்கு தெரிய மனசாட்சியின்படி வாழ்றேன், அவங்கள பற்றி சொல்லுகின்ற வகையில் இங்கே 3 காரியத்தை குறித்து, ஆண்டவருடைய காரியத்தை குறித்து பேசுகிறோம். அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம். ஓகே, ஹிஸ் குட்னஸ், அவருடைய தயவு. என்ன தயவு? என்னுடைய கடந்த கால பாவம், என்னுடைய பழைய பாவம், அவைகளை ஆண்டவர் மன்னித்தார், தயவு பாராட்டினார். இரண்டாவது, அவருடைய பொறுமை. என்னுடைய நிகழ்காலத்திலே அவ்வப்போது நானும் பாவம் செய்யத்தான் செய்கிறேன், ஆனால் ஆண்டவர் என் மீது பொறுமையாக இருக்கிறார். மூன்றாவது, நீடிய சாந்தம். எதிர்காலத்திலும் வரும் காலத்திலும் என் பலவீனத்தை நிமித்தம் நான் தவறுகள் செய்யும் பொழுது, பாவத்திலே விழுந்தாலும் என் ஆண்டவர் என்னுடைய பலவீனத்துக்கு ஏற்பாக எனக்கு எதுவும் செய்யாமல் என்னோடு நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இது நாம் இப்பொழுது வாழ்கிற நிலையில் நமக்கு அவர் தருகின்ற ஆசீர்வாதத்தை பற்றி, இரக்கத்தை பற்றியது. அடுத்த நிலையிலே நித்திய ஜீவனுக்கு எதுவாக அவர் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதத்தின் வரிசையிலே இங்கே 3 காரியத்தை வரிசைப்படுத்துகிறார்: மகிமை, கனம், அழியாமை. மகிமை, கனம், அழியாமை. இந்த 3ஐயும் உடைய நிலையிலே நித்திய ஜீவனை தருவார், அளிப்பார் என்பது நம்மை உற்சாகப்படுத்தட்டும், நம்மை உற்சாகப்படுத்தட்டும். நாம் செய்கின்ற எதுவுமே மறைக்கப்படுவதில்லை. பல தருணங்களிலே நம்ம நன்மை செய்யும் பொழுது நன்மையை பெற்றவர்கள் மறந்து போவார்கள். அதை நினைச்சு வருத்தமே பட வேண்டாம், அதை நினைச்சு சோர்ந்தே போக வேண்டாம். நாம் நற்காரியங்கள் செய்வதற்கு தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முக்கியமாக கிறிஸ்டியன் சேரிட்டி அப்படின்னு வரும்போது, உலகம் முழுவதிலும் அதிகபட்ச சேவை செய்பவர்கள் கிறிஸ்தவ நிறுவனங்கள் தான். ஓகே, அதில் பிரதானமாக ரோமன் கத்தோலிச கிறிஸ்தவர்களை சொல்ல முடியும், ரோமன் கத்தோலிக்கர்களை சொல்ல முடியும். உலகளாவிய நிலையில் அதிகபட்ச சேவை செய்யக்கூடியவர்கள், எண்ணற்ற பிரதர்ஸ், எண்ணற்ற சிஸ்டர்ஸ். ஓகே, தங்கள் வாழ்வையே முழுமையாக அர்ப்பணித்து சேவை செய்யக்கூடியவர்கள். அவர் அடிச்சுக்கவே முடியாது. ஓகே, கிறிஸ்டியன் சேரிட்டி நம்ம கூட தான் பண்ணுறோம். அநேக சிறு பிள்ளைங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். வளர்கிறார்கள், வாலிபர்கள் ஆகிறார்கள். பலர் தங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்து அல்லது விசுவாச வாழ்வில் வாழ்வது இல்லை. இதை பார்க்கும் பொழுது சோர்வு நமக்கு வருகிறது. ஆனால் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நம்முடைய வேதாகம தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்துவதுதான் கிறிஸ்டியன் சேரிட்டி. சூரிய வெளிச்சத்தை அனுப்புகிறார், குறிப்பிட்ட கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அனுப்புகிறார், எல்லாருக்கும் தான் அனுப்புகிறார். மலையை தேவன் வருவிக்க பண்ணுகிறார், கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் மட்டுமா கொடுக்கிறார்? எல்லாருக்கும் தான் கொடுக்கிறார். அதே போன்றதான் கிறிஸ்டியன் சேரிட்டி. கிறிஸ்டியன் சேரிட்டி செய்யும் பொழுது நமக்கு கூடிய ஒரு பேசிக் எக்ஸ்பெக்டேஷன், எப்படியாக இவர்கள் இயேசுவை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்படுவார்களா இல்லையா? நல்ல எதிர்பார்ப்பு தான், தவறு இல்லை. ஆனால் கிறிஸ்டியன் சேரிட்டி ஒருபோதும் ஒருவருக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியாது. கிறிஸ்டியன் சேரிட்டி கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒருத்தருக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியாது. நீ கோடி ரூபாய் கொடு, 1000 கோடி கூட கொடு, ஆனால் ஒருவரால் ரட்சிக்கப்பட முடியாது. தேவனுடைய கிருபை என்ற ஒன்று இல்லாத பட்சத்திலே. மற்றவர்கள் நம்மை குறித்து குற்றச்சாட்டு என்ன, சமூக சேவை செய்து கிறிஸ்தவர்கள் ஆக்குறார்கள். இல்லை, அப்படி ஆகவே முடியாது. ஓகே, கிறிஸ்டியன் சேரிட்டி, த பர்பஸ் ஆஃப் த கிறிஸ்டியன் சேரிட்டி,
கிறிஸ்தவர்கள் செய்கின்ற சமூக நன்மையான ஈவுகளுடைய நோக்கம் என்ன? எங்கள் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர். ஆகவே அவருடைய பிள்ளையாகிய நானும் எல்லாருக்கும் நன்மை செய்கிறேன், அவ்வளவுதான். முக்கியமாக விசுவாச வீட்டாருக்கு நான் நன்மை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். இங்கே ஆண்டவர் நியாய தீர்ப்பதும் சரி, ஆசீர்வாதம் தருவது சரி, இரண்டையுமே இங்கே எப்படி வரிசைப்படுத்துகிறார்? வசனம் 9, 10 இவ்விரண்டிலுமே எகைன் 2 ஆர்டர் பார்க்கிறோம். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும். முதல் அதிகாரத்திலே 17வது வசனத்திலே முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாக என்ற அதே வரிசை இங்கும் தொடர்கிறது. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும். எகைன் முன்பு யூதரில் பின்பு கிரேக்கர். புறஜாதியார் என்பது யூதர்களை மேன்மக்கள் என்றும் மற்றவர்களை கீழ் மக்கள் என்று சொல்லவில்லை. மாறாக தி ஆர்டர் ஆஃப் தி காஸ்பல். சுவிசேஷம் முதலாவது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது, ஆகவே முதலாவது அவருடைய கணக்கு கேட்கப்படுகிறது. இரண்டாவது புறஜாதி இடத்துல வருது, ஆகவே இரண்டாவது கணக்கு அவரிடத்துல வருகிறது. அவ்வளவுதான் வித்தியாசமே அன்றி யூதர்கள் மேன்மக்கள் நம்ம கீழானவர்கள்ன்றதே கிடையவே கிடையாது. ஓகே. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். மகிமை, கனம், சமாதானம் உனக்கு வேண்டும் என்றால் தொடர்ந்து நற்கிரியைகளை செய். நன்மை எதிர்பாராதே, புகழ்ச்சி எதிர்பாராதே. நீ செய்கிற ஒவ்வொரு நற்கிரியைகளிலும் நம்முடைய ஆண்டவர் மகிமைப்படுகிறார், அவர் கனப்படுத்தப்படுகிறார். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலையும் வெளிச்சத்தையும் தருகிறார், மழையையும் வர்ஷிக்க பண்ணுகிறார். அவரின் சார்பாகவே நாம் நற்கிரியைகளை செய்கிறோம். ஆகவே நமது சிறுவர்லத்தில் வளர்கிற பிள்ளைகளானாலும் சரி, மற்ற பிற சேவைகளிலே நன்மை செய்கிறவர்களானாலும் சரி, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் ரட்சிப்பை தருவது அவருடைய கரத்தில் இருக்கிறது. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆகவே சேவை செய்வதிலே, நன்மை செய்வதிலே நாம் சோர்ந்து போக கூடாது. முடிவாக இங்கே நாம் கவனிக்கிற செய்தி, நம்மை சுற்றி வாழ்கிற அநேகரை பற்றி நமக்கு பாரம் வர வேண்டும். எப்பொழுதுமே 2 வகை மக்கள் இருக்கிறார்கள். ரொம்ப கொஞ்சம் பர்சன்டேஜ் தான் துன்மார்க்கமாக வாழக்கூடியவங்க. ஆனால் மாரலிஸ்டாக மனசாட்சியின்படி வாழ்பவர்கள் நிறைய பேர் நம்ம சுற்றி இருக்கிறாங்க. அவர்களை பற்றி நாம் ஆத்தும பாரம் அடையவும் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது என்பதை இந்த நாளிலே பவுலினுடைய வார்த்தைகளின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளுகிற வகையிலே அவருடைய நிலை என்ன? அவருடைய நிலை என்பது பார்வையற்றவர்களாக இருக்கிறார்கள், இருளிலே இருக்கிறார்கள். ஒரு வீட்டுக்கு செல்லுகிறோம், அந்த வீடு இருட்டில் இருக்கிறது, உள்ளே ஆட்கள் இருக்கிறது. நாம் செய்கின்ற முதல் வேலை என்ன? ஏன் இருட்டில் உட்காந்துருக்கீங்க? வெளிச்சத்தை போடுங்க. சுவிட்சை போட மாட்டோம். அதுதான் சுவிசேஷம் அறிவிப்பது. இயேசு என்ற வெளிச்சத்தை அவர் வாழ்க்கையிலே கொடுப்பது. அவர்கள் இருளில் இருக்கிறார்கள் என்பதை நாம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவரிடத்தில் நண்பர்களாக பழக வேண்டும், அவரிடத்திலே அன்பு காட்ட வேண்டும், பரிவு காட்ட வேண்டும். நீ பாவி, நான் பரிசுத்தவான் என்ற வேறுபாடு, பாகுபாடெல்லாம் அவங்கள்ட்ட காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு பல பெந்தைக்கோஸ்தே கிறிஸ்தவர்கள் ஏத்து விட்டு கண்டப்பாது சிரிக்க கூட மாட்டாங்க. ஏன்னா அவன் பாவியான். நோ, அல்ல. இன்றைய பாவி நாளை பரிசுத்தவனாக தேவனால் மாற்ற முடியும். ஓகே. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே அவர் சந்தித்த நபர்களிலே ஒரு முறை ஒரு வேத பாரனை பார்த்து பேசுகிறார். மார்க் 12ஆம் அதிகாரத்திலே 28 முதல் 34 வரையில் உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு வேதபாரனை பார்த்து சொல்லுகிறார், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்று கூறுகிறார். நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. நம்முடைய நடைமுறை வாழ்விலே நாம் சந்திக்கின்ற கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், மனசாட்சியின்படி வாழ்பவர்களை பார்த்து அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய பக்தி நல்லதுதான், உங்களுடைய விசுவாசம் நல்லதுதான். ஆனால் அந்த பக்தியை, விசுவாசத்தை சரியான வகையிலே பிராக்டிஸ் பண்ணுவதற்கு நான் ஒரு வழியை காட்டுகிறேன். இதை முயற்சி பண்ணி பாருங்கள், இந்த சுவிசேஷத்தை கேட்டு பாருங்கள், இதை நம்பி பாருங்கள், ஒரு முறை எங்க சர்ச்சுக்கு வந்து பாருங்கள். இயேசு வேத பாரத்திலே இந்த வேத பகுதியை வீட்டுக்கு போய் வாசியுங்கள். மார்க் 12:28 முதல் 34 நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. யோவான் ஸ்நானகன் வாழ்ந்த காலத்திலே ஏரோது ஆன்டிபஸ்
அவனை குறித்து மார்க் 6:20 வசனத்திலே வாசிப்பதென்ன? மார்க் 6:20 அவன் யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தை, போதனையை கேட்பதிலே விருப்பமுடையவனாய் அவன் காணப்படுகிறான். பிரசங்கியார்களிலே மிகவும் கடினமான பிரசங்கியார் யோவான் ஸ்நானகன். விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைக்கிறவர். அவருடைய பிரசங்கத்தை, போதனையை மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொண்ட ஒருவனாக நாம் அவனை பார்க்கிறோம். இருப்பினும் அவன் தனிப்பட்ட நிலையிலே தன் பலவீனம், தன் பாவம், ஜனங்களுக்கு பயப்படுகிற பயத்தின் நிமித்தம் தன்னுடைய நம்பிக்கை, விசுவாசத்தை அவன் தைரியமாக அறிக்கை செய்ய முடியாத ஒருவனாக நாம் பார்க்கிறோம். 5 புத்தியுள்ள கன்னிகைகள், 5 புத்தி இல்லாத கன்னிகைகள். புத்தி இல்லாத கன்னிகைகளும் மணவாளனுக்காய் ஆயத்தமாகித்தான் இருக்கிறார்கள். புத்தி இல்லாத கன்னிகைகள் கரத்திலும் விளக்கு இருக்கிறது. புத்தி இல்லாத கைகளுடைய கன்னிகளுடைய அவர்களும் சத்தத்தை கேட்கிறார்கள், அவர்களும் ஆயத்தமாகிறார்கள். ஆனால் முடிவு என்ன? 5 பேர் மட்டுமே உள்ளே போகிறார்கள். அடுத்த 5 பேர் அனுமதி இல்லை. கதவு அடைக்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர்களை பார்த்து நாம் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. நம்முடைய எஸ்டிமேஷன், அவங்களுக்கு கிறிஸ்தவன், நானும் கிறிஸ்தவன், ஓகே, அவனுக்கு சுவிசேஷம் தேவையில்லை. நோ, அவனுக்கு தான் ரொம்ப அதிகமாக தேவை. உண்மையான சுவிசேஷம் என்ன என்பது அவனுக்கு தான் முதலாவது சொல்லப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவிலே கிறிஸ்தவம் அதிகமாக வெறுக்கப்படுவதற்கு காரணம் கிறிஸ்தவர்கள் தான். கிறிஸ்தவருடைய தவறான பிராக்டிசஸ், கிறிஸ்தவருடைய தவறான அணுகுமுறை நிமித்தம் கிறிஸ்தவம் வெறுக்கப்படுகிறது நம்முடைய நாட்டிலே. ஆகவே சுவிசேஷம் என்பது சக கிறிஸ்தவர்களுக்கு முதலாவது அறிவிக்கப்பட வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கேட்கிற பிரசங்கத்துடைய சாரம்சாரத்தை ஒரு கிறிஸ்தவனுக்கு திங்கக்கிழமை போய் சொல்லுங்க. அவர்கள் நிமித்தம் தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் இந்தியாவில் வெறுக்கப்படுகிறது. 1008 கடவுளை வச்சிருக்கிற நம்ம இந்தியருக்கு இன்னும் ஒரு கடவுளை சேர்த்து வைக்கிறது கஷ்டமா? கஷ்டமே கிடையாது. ஆனால் இந்திய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்தை பிரசன்ட் பண்ணுவது கிறிஸ்தவத்துக்கு எதிரான வகையில பிரசன்ட் பண்ணுது. வெள்ளை ட்ரெஸ் போடணும், நகையை போடக்கூடாது, பூ வைக்கக்கூடாது. எந்த வேத புஸ்தகத்துலலாம் சொல்லுதுன்னு தெரியல. புத்தி இல்லாத 5 கன்னிகைகளைப் போல் பலர் இருக்கிறார்கள். அந்த வரிசையில் தான் மத்தேயு 7 ஒரு கூட்டத்தை பற்றி இயேசுவே சொல்லுகிறார். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்திலே பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்திலே அநேக அற்புதங்களை செய்தோம். ஆனால் இயேசு அவர்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, ஐ எம் சாரி, ஐ டு நாட் நோ யூ. அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். அப்படிப்பட்டவர்கள் நம்மை சுற்றி அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மை சுவிசேஷத்தை, உண்மை சத்தியத்தை எடுத்துரைக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதை நாம் செய்யும் பொழுது நமது ஆண்டவர் நம்மை கனப்படுத்த போதுமானவர். கிட்டத்தட்ட அதே வேலையைத்தான் இயேசு கிறிஸ்துவின் வலப்பக்கம் இருக்கின்ற கல்வன் செய்தான். வலப்பக்கம் இருக்கின்ற கல்வன் செய்தது என்ன? அவன் எது நற்கிரியல் அவன் ரொம்ப பெருசா செய்யல. ஆனால் அவனுக்கு கிடைச்ச அந்த கொஞ்ச நேரத்தில் அவன் செஞ்ச நற்கிரியைகள் என்ன? முதலாவது, நானும் என் நண்பனும் நியாயமாய் தண்டிக்கப்படுகிறோம். நாம் பாவிகள். தன் சிநேகிதனுக்கு புத்திமதி சொல்லுகிறான், ரெபியூக் பண்ணுகிறான். நாம் நியாயமாய் தண்டிக்கப்படுகிறோம், இவர் அப்படி அல்ல. இந்த செய்தியை நம்ம எடுத்து சொன்னாவே போதும். நாம் யாவரும் பாவிகள், ஆனால் இயேசு பாவி அல்ல, அவர் பரிசுத்தவான். இயேசுவை நோக்கி, முதல் ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொல்லி கேட்ட அவனுக்கு ஆண்டவர் தன் பரதேசை பகிர்ந்து கொடுக்கிறார். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். இயேசு கிறிஸ்து மீண்டும் அவர் வரும் பொழுது நடைபெறுகின்ற நிகழ்வின் வரிசையிலே நாம் அறிகின்ற செய்தி, எல்லா ஜனங்களுக்கும் இயேசுவின் வருகை அறிவிக்கப்படுகிறது. எல்லாரையும் மேய்ப்பன் ஆடுகளை பிரிப்பதைப் போல 2ஆக பிரிக்கிறான். வெள்ளாடுகள் ஒரு பக்கமும் செம்மறியாடுகள் ஒரு பக்கம் பிரிக்கப்படுகிறது. வெள்ளாடுகள் வலப்பக்கமும் செம்மறியாடுகள் இடப்பக்கமும் பிரிக்கப்படுகிறது. ஒரு கூட்டத்தை பார்த்து, நீங்கள் என்னை விசாரிக்கவில்லை, எனக்கு உணவு கொடுக்கவில்லை, எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. உடனே அவர்கள் கேட்பது, நீர் எப்போது நாங்கள் பசியாக பார்த்தோம், தாகமாக பார்த்தோம், சிறைகளை பார்த்தோம்? இந்த சிறியர்கள் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்யவில்லையோ அதை எனக்கே செய்யவில்லை. இந்த பக்கம் இருப்பவர்களை பார்த்து, நீங்கள் எனக்கு பசியாக இருக்கும்போது உணவு கொடுத்தீர்கள், தண்ணீர் கொடுத்தீர்கள், உடை கொடுத்தீர்கள், பார்க்க வந்தீர்கள். எப்போது ஆண்டவரே இந்த சிறியருக்கு ஒருவருக்கு நீங்கள் எதை செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்சீங்க. இந்த தான் நற்கிரியைகள்.
இன்றைக்கு we are too busy. ரொம்ப பிஸி we are, so busy we are. படிப்பு 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 அவசியம்தான். வேலை 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 அவசியம்தான். எல்லாமே அவசியம்தான். பெயர் புகழ் எல்லாம் அவசியம்தான். ஆனால் அதையும் தாண்டி we have a calling, we have a responsibility to care for the fellow man around. எப்படி நான் செய்யட்டும்? திருச்சபையோடு இணைந்து, திருச்சபையின் பணிகளோடு இணைத்து கொண்டு, நான் கொடுக்கின்ற காணிக்கை முதல் எல்லாவற்றிலும் என்னை ஒரு மடங்கு இந்த 2026 வருஷத்திலே நான் ஒரு மாற்றத்தை காண்பிக்கட்டும். இப்படிப்பட்ட நற்காரியங்களை செய்வது தேவன் ஒருபோதும் மறப்பதில்லை. சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். வலப்பக்க கல்வனுக்கு நமது ஆண்டவர் அளிப்பாரே, ஆனால் நமக்கு அவர் அதை தருவதற்கு எத்தனை உண்மையுள்ளவர். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.